சாம்பாருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 10 வெரைட்டி ஆஃப் கிண்ணம் வச்சிருப்பேன் சார். அது மாதிரி ஜூஸ் கிளாஸ் இதுல வந்து பயங்கர கிரேஸ் சார் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஜூஸ் புதுசா இப்போ வாட்டர் பாட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு 2 months ஒன்ஸ் வாட்டர் பாட்டில் மாத்திடுவேன் நான். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. எல்லாரும் வந்து பாத்திரம் இதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்டி மேல இருக்கும் சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எவ்வளவு கரண்டி வச்சிருப்பீங்க வீட்ல? ரஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 60 கரண்டி வச்சிருப்பேன் சார். அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ. மீன் குழம்புக்கு என்ன கரண்டி யூஸ் பண்ணுவீங்க? மீன் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா குழியாவும் இருக்க கூடாது, ரொம்ப பிளாட்டாவும் இருக்க கூடாது சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அது குழியும் இல்லாம பிளாட்டும் இல்லாம ஒரு லைட் பெண்டா இருக்கும். ஓ, நீ அப்படி வரியா? அந்த மாதிரி கரண்டி வச்சீங்கன்னா மீனும் உடையாது, குழம்போட சேர்ந்து நம்ம வந்து ஊத்தி சாப்பிடுற மாதிரி இருக்கும். சாம்பாருக்கு என்ன கரண்டி போடணும்? உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். வேற என்ன யூனிக்கான பொருட்கள் வித்தியாசம்? அது என்னது? இப்ப வாங்கின யூனிக் ஆப்பச்சட்டி சார் வெங்கலத்துல. இது தோசை தவா. இது என்ன மன்னர்கள்லாம் பழம் வைக்கக்கூடிய தட்டு மாதிரி இருக்கு, கொடுங்க. இது விலை எவ்வளவு தெரியுமா திலீபன்? எவ்வளவு சொல்லுங்க ரஃபா? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. 1000 ரூபாய். நம்ம எல்லாம் குடும்பம் நடத்தி 11,587 ரூபாய். ஆமா சார், தோசை ஊத்தணும் அவ்வளவு முருகலா பேப்பர் தோசை தாமா ஊத்த போறான். வேற என்ன யூனிக்கா வச்சிருக்கீங்க? 15 இட்லி சட்டி வச்சிருக்கேன். 15 இட்லி சட்டியா? ஆமா. நீங்க யூனிக்கா வச்சிடலாம், ஆனா எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்க. ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? அப்பா கொண்டாங்க, எடுத்து வந்திருக்காங்களாமே, எடுத்துட்டு வாங்க. 15 இட்லி சட்லி. அடே அப்பா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அத மட்டும் பார்க்காதீங்க சார், அதோட ஸ்ட்ரக்சர் அதோட எப்படி இருக்கு அத பாருங்க சார். பாருங்கப்பா. இருந்தாலும் ஒரு இட்லி சட்லியை கொடுத்து அதை ரசிங்க சார், அதோட அழகை பாருங்க சார். சார் அதுதான் சார் மெயினே, அதை பார்த்தோன்னு தான் சார் எடுக்க தோணும். இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. இவ்வளவு இட்லி சட்டி தானா? ஆமா சார். இத வச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன வரவங்களுக்கு கொடுப்போம் சார். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. மொத்தமா அவ்வளவு பேர் வந்தா கூட இவ இவ்வளவு இட்லி எல்லாம் ஊத்தி சாப்பிடும். இவ கடையில தான் சார் மாவே வாங்குவா, இவ அரைக்க மாட்டா சார். இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, அது மாதிரி செய்யாத இட்லிக்கு இத்தனை சட்டியா. நக்கல்யா அவனுக்கு. பெரியவங்க வராங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி கவனிக்கிறதே அவங்கள வந்து நம்மளோட வச்சிருக்க பாத்திரத்தை வச்சுதான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. பாத்திரத்தை வச்சு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண முடியாது, சமைச்சு போட்டு தான் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும். நீங்க தான் சமைக்கிறதே இல்லைங்கிறீங்களா, அப்புறம் எதுக்கு 16 இட்லி? சார் ஃபியூச்சர்ல என் வீட்டுக்கு வர மருமகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்ப வந்துட்டு எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்கு இல்லையா, அதை நாங்க வந்து ரீக்ரியேட் பண்றோம் சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இவங்க பையன் எங்க இருக்காப்ல? அதாவது இந்த பையன் வளர்ந்து இங்க வாடா. இப்ப தம்பிக்கு வயசு என்ன? 5 வயசு தம்பி. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அம்மாக்கள் பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா, இப்படி புழுகி நான் பார்த்ததே இல்லடா. என் பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கே போகல இன்னும், ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன், வெரைட்டியா டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கி வைக்கணும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். போகாத பையனுக்கு எதுக்கு 7 டிஃபன் பாக்ஸ்? ஊத்தாத இட்லிக்கு எதுக்கு அத்தனை தட்டு? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நெய்பர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இல்லையா, உங்க வீட்ல வந்து இந்த வெசல் இட்லி பாத்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது பொருள் கொடுக்கணும்னா ஏதாவது ஹோட்டல்ல இருந்து நமக்கு பார்சல் வந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குல்ல, அதுல தான் கொடுக்குறீங்க. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. சார் இட்லி சட்டி வச்சிருக்கேன் சார், 15 இட்லி சட்டி வச்சிருக்கேன். 15 இட்லி சட்டியா? என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நீங்க யூனிக்கா வச்சிடலாம், எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்க. அது வாங்கி வச்சிருக்கிறதுல ஒரு சந்தோஷம் சார். எங்க அக்காலாம் வரானா திட்டுவா, எதுக்கு இது வாங்குற, அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ். நீ ஊர்த்தமா 15 இட்லி சட்லி. அடே அப்பா. நீங்களா யாருடா? சார் அத மட்டும் பார்க்காதீங்க சார், அதோட ஸ்ட்ரக்சர் அதோட அத பாருங்க சார். இதோட குட்டியா இருந்தா இவ்வளவு அழகா இருக்கும் சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன, நீங்க ரசிக்க சொல்றீங்க புரியுது, இருந்தாலும் ஒரு இட்லி சட்டியை கொடுத்து அதை ரசிங்க சார், அதோட அழகை பாருங்க சார். என்ன நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. அதை பார்த்தோன்னு தான் சார் எடுக்க தோணும். இத வச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வரவங்களுக்கு கொடுப்போம் சார். இப்ப எங்க அக்கா வீட்டு வந்தா மேடம் இது ஆக்ஷன். மேடம் மாமனார் மாமியார் வந்தா அவங்களுக்கு ஒரு அதை மட்டும் காட்டுங்க. அந்த சட்டி எது? மாமனார் மாமியார் இருந்தா ஊத்துற சட்டியை காட்டுங்க. அந்த பெரிய சட்டி சார், அவங்க நல்லா இட்லி சாப்பிடுவாங்க. எங்க வீட்ல கம்மியா தான் சாப்பிடுவோம், சோ அதுக்கு சட்டி வச்சிருக்கேன் சார். என்ன சொல்றீங்கன்னு தெரியுது அவங்கள அறியாமலே நீங்க. இவ கடையில தான் சார் மாவே வாங்குவா, இவ அரைக்க மாட்டா சார். இட்லி மாவே அரைக்க மாட்டா, அவட்ட கிரைண்டர் கிடையாது. இரும்பு கல்லு சார், இது இரும்பு உரல். உரல்ல? ஆமா.
அடேங்கப்பா. இதுல என்ன பண்ணுவீங்க? இஞ்சி பூண்டு சுக்கு மிளகு நம்ம அந்த கடுங்காப்பி எல்லாம் போடுவோம்ல சார். இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? இதுவும் உங்க கடையில எடுத்துட்டு வந்தீங்களா? எங்க கடைக்கு வந்தது. நல்லா நீங்க கடைக்கு போனா உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு டென்ஷன் ஆவாரு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான் டெய்லி கடைக்கு போவேன் சார். ஜோக் இல்ல இல்லையா? நீங்க தேடி இல்ல சார், இது வாங்குறதுதான். அது மூணாதான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இது வந்துட்டு ஆயில் ஃப்ரீ பேன். ஆக்சுவலி இது என்ன யூசேஜ்னு கூட எனக்கு தெரியாது. புரிஞ்சதா? வாங்கி ஒரு 4-5 வருஷம் ஆகுது. ஒரு பாத்திரமும் 8000. கேட்டுக்க. வாங்கி வச்சிருக்கீங்க யூஸே பண்ணாமன்னு கேக்குறேன். ஒரு பிரைட் தான் சார். இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்கு சார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி. பித்தளையில. குட்டியூண்டா இருக்கு. அடடே. இதெல்லாம் ஆக்சுவலா சொப்பு சாமான் இல்ல? இல்ல சார், இல்ல. ஆக்சுவலா சமையல் பாத்திரங்கள் பெரியவர்களின் சொப்பு சாமான் நினைக்கிறேன். ஃபேக்ட். பார்த்தா வந்து அப்படியே ஜொலி இருந்தாலும் உங்க லவ்வ ஒரு பாத்திர கரண்டியோட நீங்க சார் அது கூட விட்டு கொடுத்தலாம், பாத்திரத்தை விட்டு கொடுக்க முடியாது சார். ஏண்டா வேணுனே பண்ணுவேடா? புதுசா நம்ம இந்த ஏரியால வந்து ஏதாவது கடை திறந்துட்டா அந்த கடையை முதல்ல போய் பாத்துறணும். உள்ள போய் என்ன இருக்கு, கடையில இல்லாத எது நம்ம வீட்டுல இல்ல. இவங்க என்ன மாதிரி வித்த தான் காட்டுறாங்க. ஒரு வாட்டி போய் பாத்துருவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திர கடை போறதே வந்து ஒரு டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள போற மாதிரி சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அந்த தூக்குவாளி எல்லாம் அப்படியே மேல தொங்க விட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அது அப்படியே மேல அனாந்து பாத்துக்கிட்டே போனோம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஒவ்வொரு பாத்திரங்க, சின்ன கிண்ணங்க, அதுக்கப்புறம் தட்டுங்க, அதுக்கப்புறம் இன்னும் போக 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 இன்னும் ஒரு வேர்ல்டுக்குள்ள அப்படியே என்டர் ஆகுற மாதிரியே இருக்கும். என்ன கொடுமை சரவணன். அதுல இருந்து ஒவ்வொன்றும் நான் எடுத்து பார்க்கும்போது அது அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும் சார். இருக்கும்டா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். சமையல் பாத்திர கடை ஒரு போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மண்டையில ஓடும்? எப்படி இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்? கண்ணு வந்து அலை பாயும் சார். பிளேட் பக்கம் போலாமா, கிளாஸ் பக்கம் போலாமா, கடாய் பக்கம் போலாமா. ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் கடாய் இருக்கும் சார். அடேங்கப்பா. என்கிட்ட மொத்தம் 13 மெட்டல்ல நான் பாத்திரம் வச்சிருக்கேன் சார். 13 மெட்டல்? ஆமா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கேமிக் வார்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீல் வச்சிருக்கேன். அப்புறம் அயன் வச்சிருக்கேன், காஸ்ட் அயன் வச்சிருக்கேன். வச்சிருக்கேன், பித்தளை வச்சிருக்கேன், ஈயம் ரசத்துக்காக ஈயசொம்பு வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கான்சான் ஒரு மெட்டல் வந்து போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஏன் ரசம் வந்து ஈய பாத்திரத்துல? ரசம் வந்து அதுல வைக்கிறப்போ டேஸ்ட் அற்புதமா இருக்கும். நீங்க எதுல வச்சாலும் அந்த டேஸ்ட் வராது சார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? யாரு வீட்லயும் இது இருக்காதுங்க. என் வீட்டுல இது வச்சிருக்கேன். என்னது? 10 விதமான தோசை பேன். அடே பேயில போமா. இலே 10 விதமான தோசை பாத்திரம். ஒன்னு வந்து மில்லட்ஸ் தோசைக்கு, ஒன்னு ரவா தோசைக்கு, ஒன்னு வந்து ஆம்லெட்க்கு, அதுக்கப்புறம் ஒன்னு வந்து சப்பாத்திக்கு, ஒன்னு வந்து பிரெட் டோஸ்டிங். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கல்லு இதுக்கு தானே ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் போல. ஈஸி தான் சார். நம்ம பழகிட்டே இருந்தோம்னா ஈஸி தான் சார். நீங்க வச்சிருக்கிற அரிதான ஒரு பாத்திரம் சொல்ல முடியுமா? சொம்பு எங்க அம்மாவுக்கு அவங்க பாட்டி கொடுத்தது. நூற்றாண்டு காலத்துக்கு மேல இதோட வயசு ஆகுது. இன்னமும் இந்த தண்ணி சொம்புல தான் நாங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இது பித்தளை இட்லி செய்யற பாத்திரம். இது பாத்தீங்கன்னா வெயிட்டே நல்லா ஒரு 2-3 கிலோ வரும். இது பாத்திரம் வாங்குறவங்கள்ட்ட ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அடே அப்பா என்னது செம வெயிட்டா இருக்கு. ஆனா ரொம்பலாம் கிடையாது. நீங்க விருந்தாளி இருந்தா ஊத்துவீங்களா? 16 அதெல்லாம் இல்ல, வெறும் 6 தான். சார் விருந்தாளி இலை போட்டுட்டு ஊத்திடலாம் சார். இதுல எவ்வளவு ஸ்பீடா சார்? அவ்வளவு ஸ்பீடா ஆயிடும் சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சோ இது 2500 ரூபாயா? ஆமா சார். ஓகேப்பா, நான் ஒரு 5000 எடுத்துக்கிறேன். எனக்கு அழகா இருக்கு. இல்ல சார் கொடுக்க மாட்டேன் சார். 50000 கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேன் சார். 50 நானே கொடுக்க மாட்டேன். கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் சார். ஐயா நானே தான் கொடுக்க மாட்டேங்க. அப்புறம் நான் கொடுத்தா கொடுக்க மாட்டேன். உங்கள்ட்ட ஒருத்தர் கொடுத்தாரா நம்பிக்கையா? இல்ல சார், நாங்க பாத்திர கடை வச்சிருக்கோம் சார். பாத்திர கடை வச்சு? ஆமா, ஒரு பாவி பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு அம்மா அவங்க டீ கடை வச்சிருந்தாங்க. கடைசில செஞ்சு டீ கடையை அவங்க டீ போட்டு குடிக்கிறதுக்காகவே வச்சிருந்தாங்க. அது மாதிரி பாத்திர கடையே நீங்க வந்து உங்களுக்கே வச்சிருக்கீங்களா? இருக்கு கஸ்டமர் வந்து எனக்கு பித்தளையில வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக அவங்க வாங்கிட்டு வந்தது இது. அவர் கொடுக்காம நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆமா. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும்.